பிரபல்யமான ஊடகத்தின் அல்லது அமெரிக்காவின் நிகழ்ச்சிகளில் மக்கள் அதிகம் விரும்பி பார்க்கின்ற நிகழ்ச்சிகளில் முதலாவது அல்லது இரண்டாவது இடத்தை தொடர்ந்து ஒரு 15-20 வருடங்களாக வைத்திருக்கின்ற அந்த டுடே என்கின்ற காலை நிகழ்ச்சி என்பிசி செய்தி நிறுவனத்தின் காலை நிகழ்ச்சி என்பது மிகவும் பிரபல்யமானது. அது நிச்சயமாக இந்த பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் போன்ற வெளிநாட்டவர்களை மாத்திரமல்ல, அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகளே தங்களுடைய விவகாரங்களை முக்கியமான கட்டத்தில் பகிர்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமையும். இது ஒரு அதாவது செய்தி சார்ந்த நிகழ்ச்சிகளாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைகின்ற காரணத்தால் அந்த நிகழ்ச்சியின் அந்த தயாரிப்பாளர்கள் என்று கூறுவதை விட அறிவிப்பாளர்களில் ஒருவராக அல்லது பங்கு பெற்றவர்களில் ஒருவராக இருக்கின்ற சவானா குத்ரியின் தாயான நான்சி குத்ரி அவர்கள் காணாமல் போனது என்கின்ற ஒரு விடயம் அந்த செய்தி ஊடகங்கள் பலவற்றிற்கும் அதன் மீதான கவனத்தை அதிகமாக திருப்புவதற்கான காரணமாக இருக்கின்றது. ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இரவு அவர் தனது மற்ற மகளின் வீட்டிற்கு வந்து அங்கே வந்து ஊபர் வாகனத்திலிருந்து இறங்கிய பிறகு அன்று இரவு 2 மணி போல் அவர் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். அவர் வெளியேற்றப்படுவதற்கு முதல் அவருடைய வீட்டு அந்த டோர் பெல் அந்த டோர் கேமரா எனப்படுகின்ற கதவுகளில் பொருத்தப்பட்டிருக்கின்ற கேமரா அகற்றப்பட்டிருக்கின்றது மற்றும் சில முக்கியமான சாதனங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அவை நிச்சயமாக இவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ரீதியில் சில இரத்த கரைகள் கூட காணப்பட்ட நிலையில் அவை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இன்று அவை கூட அது நான்சி குத்ரி அவர்களின் இரத்த கரைகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவர் வந்து இன்னும் உயிருடன் இருப்பதாகத்தான் அந்த பிராந்திய போலீசார் கருதுகின்றனர். என்றால் நீங்கள் கூறியது போல கப்பம் கோரிக்கைகள் வேறு GMZ எனப்படுகின்ற ஒரு வேறு ஊடகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த கிரிப்ஸ்கோ கரன்சி எனப்படுகின்ற எலக்ட்ரானிக் கரன்சிகளை அனுப்புவதற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய மின்னஞ்சல்கள் போன்றவை எல்லாம் தற்பொழுது பரிசீலனைக்கப்பட்டாலும் இதன் பின்னணியில் எவ்வாறானவர்கள் இயங்குகின்றார்கள் என்று தெரியாத பொழுதும் நிச்சயமாக அவர் உயிரோடு இருப்பார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தற்பொழுது இந்த ஊடகங்கள் மையப்படுத்துகின்றன. தங்களுடைய தாயாரின் நலம் குறித்து தாங்கள் மிகவும் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அந்த அவரை வைத்திருப்பவர்கள் தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு பக்க தொடர்பு தான் தற்பொழுது உள்ளது. இப்ப அவர்கள் அனுப்பிய கடிதங்கள் அவர் பத்திரமாக இருக்கின்றார் என்கின்ற விடயம்தான் இருக்கின்றனவே தவிர இது உண்மையா பொய்யா எவ்வாறாக இது நடந்தது போன்ற எந்த விடயங்களும் ஆராயப்படாமல் அல்லது அறியப்படாமல் இருக்கின்றது. அவர்கள் சில வேளைகளில் இவருக்கு முன்னர் இவருடன் வேலை செய்தவர்கள் அப்படி பல வலைப்பின்னர்களை ஆராய்ந்து கொண்டு வந்தாலும் எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. ஒரு ஊடக பிரபல்யத்தின் தாய் என்கின்ற ரீதியில் இவருடைய எத்தனையோ கடத்தல்கள் எத்தனையோ விடயங்கள் நடந்தாலும் இவருடைய இந்த விவகாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் கூட அது குறித்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது வந்து இது குறித்த செய்திகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்து வருவதாக அவர் நேரடியாகவே பார்த்து வருவதாக. எனவே சில வேளைகளில் அதிகமான பலம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு துறைக்கு அதன் மூலம் இவர்கள் வெற்றியடையக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால் அமெரிக்காவின் எம்பிசியின் டுடேஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவருடைய தாயார் சவன்னா குத்ரியினுடைய தேடுதல் நடவடிக்கைகள் 5 நாட்களாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. SBI கூட 50,000 பரிசு தொகையை அறிவித்திருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு காலக்கெடு விடுக்கப்பட்டிருந்தது. அதுபோல வரும் திங்கட்கிழமையும் கூட அவரை கண்டுபிடிப்பதற்கான ஒரு காலக்கெடுவை விடுத்திருக்கிறார்கள். இது பற்றி பேச போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றும். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேர்களே.
ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. அதாவது டுடேஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரனுடைய தாயார் சவண்ணா குத்ரியின் அவருடைய தாயார் வந்து தேடப்பட்டு வருகின்றார். பரிசு தொகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, காலக்கெடு கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலும் கூட பேசியிருக்கின்றார். இது இவ்வளவு பிரபல்யமாக பேசப்படுவதற்கு, அதாவது அமெரிக்காவினுடைய தலைப்பு செய்திகளாக வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கு? அதற்கான காரணங்களாக நாங்கள் எடுத்து பார்ப்பதாக இருந்தால் 2 விடயங்கள் முக்கியமான காரணமாக வருகின்றது. முதலாவது காரணம், இந்த ஒரு பிரபல்யமான ஊடகத்தின் அல்லது அமெரிக்காவின் நிகழ்ச்சிகளில், மக்கள் அதிகம் விரும்பி பார்க்கின்ற நிகழ்ச்சிகளில் முதலாவது அல்லது 2வது இடத்தை தொடர்ந்து ஒரு 15, 20 வருடங்களாக வைத்திருக்கின்ற அந்த டுடே என்கின்ற காலை நிகழ்ச்சி, என்பிசி செய்தி நிறுவனத்தின் காலை நிகழ்ச்சி என்பது மிகவும் பிரபல்யமானது. அது நிச்சயமாக இந்த பிரதமர்கள் அல்லது இந்த ஜனாதிபதிகள் போன்ற வெளிநாட்டவர்களை மாத்திரமல்ல, அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகளே தங்களுடைய விவகாரங்களை முக்கியமான கட்டத்தில் பகிர்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமையும். இது ஒரு அதாவது செய்தி சார்ந்த நிகழ்ச்சிகளாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைகின்ற காரணத்தால் அந்த நிகழ்ச்சியின் அந்த தயாரிப்பாளர்கள் என்று கூறுவதை விட அறிவிப்பாளர்களில் ஒருவராக அல்லது பங்கு பெற்றவர்களில் ஒருவராக இருக்கின்ற சவானா குத்ரியின் தாயான நான்சி குத்ரி அவர்கள் காணாமல் போனது என்கின்ற ஒரு விடயம் அந்த செய்தி ஊடகங்கள் பலவற்றிற்கும் அதன் மீதான கவனத்தை அதிகமாக திருப்புவதற்கான காரணமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த தொழில்நுட்ப உலகில் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் சுமார் 5 நாட்களுக்கு மேலாக எந்தவித தகவலும் இன்றி நடைபெறுகின்றது. சில வேளைகளில் இவ்வாறு அவர் கடத்தப்பட்டிருப்பாரா, கடத்தப்பட்டு மெக்சிகோவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பாரா போன்ற விடயங்கள் எல்லாம் சில அந்த எழுந்தமான ஊகங்களாக, ஏனென்றால் எந்தவித ஒரு தகவலும் வெளிவராத நிலையில் வந்தன. உண்மையிலே நடந்தது என்னவென்று சொன்னால், ஜனவரி மாதம் 31ஆம் தேதி இரவு அவர் தனது மற்றிய மகளின் வீட்டிற்கு வந்து அங்கே வந்து ஊபர் வாகனத்திலிருந்து இறங்கிய பிறகு அன்று இரவு 2 மணி போல் அவர் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். அவர் வெளியேற்றப்படுவதற்கு முதல் அவருடைய வீட்டு அந்த டோர்பெல் அந்த டோர் கேமரா எனப்படுகின்ற கதவுகளில் பொருத்தப்பட்டிருக்கின்ற கேமரா அகற்றப்பட்டிருக்கின்றது மற்றும் சில முக்கியமான சாதனங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. எனவே அவை நிச்சயமாக இவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ரீதியில் சில இரத்த கரைகள் கூட காணப்பட்ட நிலையில் அவை பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இன்று அவை கூட அது நான்சி குத்ரி அவர்களின் இரத்த கரைகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவர் வந்து இன்னும் உயிருடன் இருப்பதாகத்தான் அந்த பிராந்திய போலீசார் கருதுகின்றனர். என்றால் நீங்கள் கூறியது போல கப்பம் கோரிக்கைகள் வேறு GMZ எனப்படுகின்ற ஒரு வேறு ஊடகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த கிரிப்ஸ்கோ கரன்சி எனப்படுகின்ற எலக்ட்ரானியல் கரன்சிகளை அனுப்புவதற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய மின்னஞ்சல்கள் போன்றவை எல்லாம் தற்பொழுது பரிசீலனைக்கப்பட்டாலும் இதன் பின்னணியில் எவ்வாறானவர்கள் இயங்குகின்றார்கள் என்று தெரியாத பொழுதும் நிச்சயமாக அவர் உயிரோடு இருப்பார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் தற்பொழுது இந்த ஊடகங்கள் மையப்படுத்துகின்றன. இதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக சவானா குத்ரி மற்ற அவருடைய தமையனார் போன்றவர்கள் ஆடியோ மட்டுமல்ல வீடியோவும் விட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தாயாரின் நலம் குறித்து தாங்கள் மிகவும் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அந்த அவரை வைத்திருப்பவர்கள் தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு பக்க தொடர்பு தான் தற்பொழுது உள்ளது. இப்ப அவர்கள் அனுப்பிய கடிதங்கள் அவர் பத்திரமாக இருக்கின்றார் என்கின்ற விடயம்தான் இருக்கின்றனவே தவிர இது உண்மையா பொய்யா, எவ்வாறாக இது நடந்தது போன்ற எந்த விடயங்களும் ஆராயப்படாமல் அல்லது அறியப்படாமல் இருக்கின்றது. அவர்கள் சில வேளைகளில் இவருக்கு முன்னர் இவருடன் வேலை செய்தவர்கள் அப்படி பல வலைப்பின்னல்களை ஆராய்ந்து கொண்டு வந்தாலும் எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. இதில் ஏதாவது குழுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாமா? இப்பொழுது FBI $50,000 பரிசு தொகையை அறிவித்தும் கூட அவர்கள் இவர்களை தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவர் பணத்திற்காக கடத்தப்படவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வரலாமா? இது என்னென்ன குழுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்?
இல்ல இது ஒரு இலத்திரனியல் உலகம், நவீனத்துவ உலகம். உண்மையிலேயே இந்த டோர்பெல் கேமராவை அவர்கள் ஆராய்வதற்கான விடயங்களை மேற்கொண்டிருந்த பொழுதும் அவர்கள் கூகுள் உதவியை கூட நாடி இருக்கின்றார்கள் போலீசார். என்றால் ஒரு முக்கியமான ஊடகவியலாளரின் தாய் என்கின்ற ரீதியில் இது கவனத்தை பெற்ற பொழுது இருந்த பொழுதிலும் அது அந்த கிளவுட் பேசிஸ் எனப்படுகின்ற இந்த அதாவது இந்த சாதனங்கள் தங்களுடைய பதிவேற்றம் செய்கின்ற இணைய தொடர்பு மூலம் பதிவேற்றம் செய்கின்ற செயற்பாடானது அவர்களுடைய அந்த கேமராவுக்கு இருக்கவில்லை. எனவே அதனை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மை, அவர்கள் ஒருவழி தொடர்பை தான் மேற்கொண்டார்கள். ஆனால் மிகவும் அவதானமாக இருக்கின்றார்கள். சில வேளைகளில் இவ்வாறு யோசிக்கப்படுகின்றது, கடத்தியவர் வேறு ஆளாக இருந்து இது வேறு ஒருவர் இவ்வாறான ஒரு மிரட்டலை பணம் பெறுவதற்காக செய்யலாமா என்கின்ற ரீதியில் கூட அது பார்க்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் இது இந்த அமெரிக்க அரசுக்கு ஒரு தலையீடாக அல்லது அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு ஒரு தலையீடாக மாறியுள்ள நிலையில் இந்த குழுக்கள் இதன் சம்பந்தப்பட்டிருக்கலாமா என்கின்றதை இந்த கிறிஸ்போ கரன்சி போன்றவை காரணங்கள் படுத்தி கேட்டிருந்தாலும் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டிராத ஒரு நபராக அல்லது இந்த சவர்ணா குஜ்ரி அவ்வாறு ஒரு அரசியல் சார்ந்தவராக தனது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதவராக ஒரு நடுநிலையானவராக இருக்கின்றபடியால் இது எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அல்லது இதில் ஏதாவது உள்வீட்டு வேலைகளும் சம்பந்தப்பட்டிருக்குமா போன்ற பல கோணங்கள் இங்கே ஆராயப்படுகின்ற பொழுதும் இப்பொழுது இன்னும் ஒரு விடயமாக மெக்சிகோ, அதாவது எல்லை மாநிலத்தின் மூலம் மெக்சிகோவுக்கு செல்வது இலகானது. அவ்வாறாக மெக்சிகோவில் இருந்து சில குழுக்களால் கடத்தப்பட்டிருக்கலாமா? இந்த கார்டல்ஸ் எனப்படுகின்ற போதைப்பொருள் கும்பல்கள் எல்லாம் மெக்சிகோவில் பலமாக உள்ளவை. அவை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த பார்வையும் இடம்பெறுகின்றது. இருந்த பொழுதிலும் திங்கட்கிழமை அவர்கள் கொடுத்திருக்கின்ற காலக்கெடு என்பது முக்கியமான காலக்கெடுவாக பார்க்கப்படுகின்றது. அதேவேளை நான்சி குத்ரி அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற பாதுகாப்பு துறையிடம் ஏனையவர்களை விட அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் அதை நம்புகின்றார்கள். அதாவது காவல்துறையினர் அவர் உயிருடன் தான் இருக்கின்றார் என்று நம்புகின்றார்கள். இருந்த பொழுதிலும் இன்னும் 1-2 நாட்களில் இந்த விடயம் குறித்த பார்வை வரலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் இப்ப கடைசியாக கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் அமைகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஊடக பிரபல்யத்தின் தாய் என்கின்ற ரீதியில் இவருடைய எத்தனையோ கடத்தல்கள், எத்தனையோ விடயங்கள் நடந்தாலும் இவருடைய இந்த விவகாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் கூட அது குறித்து குறிப்பிட்டிருந்தார். அதாவது இது குறித்த செய்திகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்து வருவதாக, அவர் நேரடியாகவே பார்த்து வருவதாக. எனவே சில வேளைகளில் அதிகமான பலம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படும் பாதுகாப்பு துறைக்கு. அதன் மூலம் இவர்கள் வெற்றியடையக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கலாம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.